10 ரூபா பாலாஜி ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமா வசூல் பண்ணணும்னு உத்தரவு போட்டு ஒரு நாளைக்கு 15 கோடி ரூபாய் அந்த டாஸ்மாக் கடையில் இருந்து மட்டும் வருமானம் வருது. கேட்டா மேலிடத்துக்கு போகிறாங்க. மேலிட யாருங்க? நீங்களே முடிவு பண்ணீங்க. நல்லா சொல்லுங்க சத்தமா. 10 ரூபா பாலாஜி நீங்களா பேர் வச்சுட்டீங்களா? 10 ரூபா பாலாஜி இந்த இலாக்கா இந்த அவருக்கு கொடுத்த உடனே ஒரு டெக்னிக்கலா கண்டுபிடிச்சாரு. பத்திரப்பதிவுக்கு போனீங்களா அங்க உடனே அதுக்கு உண்டான கப்பத்தை கட்டினா தான் பத்திரப்பதிவு செய்வாங்க. ரியல் எஸ்டேட் பண்றவங்க எல்லாம் நலிஞ்சு போயிட்டாங்க. அந்த இடம் வாங்குறவங்க எல்லாம் காணாம போயிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு லஞ்சம் இன்னைக்கு டாஸ்மாக் ஊழல். யாருன்னு உங்களுக்கு தெரியும்? யார் அதுக்கு மந்திரியா இருந்தாங்க? நல்லா சொல்லுங்க சத்தமா. 10 ரூபா பாலாஜி நீங்களா பேர் வச்சுட்டீங்களா? 10 ரூபா பாலாஜி அவர் வந்த உடனே இந்த இலாக்கா இந்த அவருக்கு கொடுத்த உடனே ஒரு டெக்னிக்கலா கண்டுபிடிச்சாரு. என்ன? தமிழ்நாட்டில் இருக்கிற மதுபான கடையில ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமா வசூல் பண்ணணும்னு உத்தரவு போட்டு ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் அப்படின்னா ஒரு நாளைக்கு 15 கோடி ரூபாய் அந்த டாஸ்மாக் கடையில் இருந்து மட்டும் வருமானம் வருது. கேட்டா மேலிடத்துக்கு போகிறாங்க. மேலிட யாருங்க? நீங்களே முடிவு பண்ணீங்க. மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி. இப்படி கொள்ளையடிக்கின்ற கட்சி தேவையா? அது மட்டும் இல்ல, இன்னைக்கு அண்மையில் அமலாக்கத்துறை ரெய்டு பண்ணாங்க. அந்த ரெய்டு பண்ண போது அதுல 1000 கோடி முதல் கட்டமாக ஊழல் இருப்பதாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பத்திரிகை செய்தி. அதுல 40,000 கோடிக்கு மேல் முறைகேடு நடைபெற்றதாக எல்லாமே பத்திரிகையில் வந்த செய்தி. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து இந்த 4 ஆண்டு காலத்துல இந்த டாஸ்மாக்ல மட்டும் 40,000 கோடி ஊழல் செய்தாக எல்லா தகவல் வந்திருக்குது. பத்திரிகையில ஊடகத்துல எல்லாம் வெளிவந்த தகவல். இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? திமுக தாரக மந்திரம் கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன். இதுதான் தாரக மந்திரம், வேற ஒண்ணும் கிடையாது. இந்த 50 மாத கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இதுதான் நடக்குது. எந்த துறையாவது சிறப்பா செயல்பட்டு சொன்னா எதுவுமே இல்ல. டாஸ்மாக் மட்டும்தான் அவர்கள் சரியான முறையில வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா எதுல அதிகமா வருமானம் வருதுன்னா டாஸ்மாக்ல தான். ஏன்னா அதுல தான் கண்ணு கருத்துமா இருக்கிறாங்க. அதுல தானே துட்டு அதிகமா கிடைக்குது. அதனாலதான் அதை பத்திரமா கவனிச்சிட்டு இருக்கிறாங்க.